Thank you.
Painting is to be done by Shaknesh of 9B. His extraordinary talent in drawing and painting is to be staged now, while Tanshika B and Pavitra B of 9th standard are going to sing. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி. பாட்டாக படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அறிவு மாதிரி போட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா எழுத்து தான் வார்த்தை. அதேதான் பிரமாதம். கவிதை படி.
குறள் எண் 619. இக்குறளில் பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் ஆழ்நிலை உடைமை தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். குறள் எண் 1102. இக்குறளில் பால் இன்பத்துப்பால் இயல் கற்பியல் அதிகாரம் நிலையழுதல் என நீரிட்டன நெஞ்சினார்க்கு உண்டோ ஒரு நூலில் நிற்பேன் என்றது. குறள் எண் 73. இக்குறளில் பால் அறத்துப்பால் இயல் இன்றறவியல் அதிகாரம் அன்புடைமை அன்போடு இருந்த வழக்கென்ற ஆளுநர் என்போடு இருந்த தொடர்பு. அருமை மிக்கா, உங்களுக்கு மற்றொரு இங்குள்ள மாணவர்களில் யாரேனும் ஒருவர் வந்து எந்த குறள் எண்ணை குறிப்பிட்டாலும் நீங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீரா? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? எங்க நான் 42. இக்குறளில் பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் அறிவுடைமை எவ்வத்துறவது உலகம் உலகத்தோடு அவ்வத்துறவது அறிவு. குறள் எண் 200. அவங்க சொல்ல குரல் கரெக்டா? சரி சார். குறள் எண் 231. ஈரல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. குறள் எண் 336. நெருநல் வீரனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. குறள் எண் 398. ஒருமைக்கண் நாம் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா குறைத்து. குறள் எண் 137. ஒழுக்கத்தின் ஏறுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏறுவர் ஏதாமணி. குறள் எண் 203. குருவில் குருவினர் வாழை ஊட்டினர் யாது கொடுத்தும் கொடல். குறள் எண் 250. ஏமாற்று தாகிய கண்ணும் ஏமாற்றி இல்லாத இல்லதாரன். குறள் எண் 528. கருமம் சிறையான கண்ணோட கண்ணார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. குறள் எண் 485. காலம் கருதி இருப்பர் பழகாது ஞானம் கருதுபவர். குறள் எண் 373. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகு. குறள் எண் 291. வாய்மை எனப்படுவது யாது ஈகை இல்லாத பொழுது. குறள் எண் 201. ஈவினையார் அஞ்சார் விரும்பியார் அஞ்சுவர் தீவினை எண்ணும் செருக்கு. குறள் எண் 102. காலத்தினால் வேதம் நன்றி பெரிதேனும் ஞானத்தினால் நாடும் பெரிது. குறள் எண் 98. இறுதியும் நீக்கிய இன்பம் மறுமையும் உண்மையும் இன்பம் தரும். குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இனக்குடி சேர்ந்தார்க்கு யானும் மென்மையில. மகிழ்ச்சி, நன்றி. வாழ்த்துக்கள் மோனிகா.
உறவின்முறை சங்கத்திற்கு பாத்தியமான காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் அச்சம் அகற்றிய அண்ணல் ஊக்குவா சவுந்தரபாண்டியன் 133வது பிறந்த நாள் விழாவும் பரிசளிப்பு விழா மற்றும் பள்ளியின் 32வது ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கும் பள்ளியின் தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் சங்க தலைவர் அவர்களே, WBS பள்ளி தலைவர் அவர்களே, பாரத அகாடமி தலைவர்களே, சிறப்பு விருந்தினை அறிமுக செய்துள்ள சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்துள்ள சங்க பள்ளியின் பொருளாளர் அவர்களே, நம்முடன் வந்து பகிர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா திரு ஜே லிவிங்ஸ்டன் அவர்களே மற்றும் வந்து கொண்டிருக்கும் சுதந்திரசீலன் அவர்களே மற்றும் லதாவாசு அவர்களே, முன்னாள் மாவட்ட உறுப்பினரே வாசு அவர்களே மற்றும் தொழிலதிபர் ஜெகதீஷ் சவுந்தர் முருகன் அவர்களே, அன்னையன் மற்றும் ஆலோசகர் அவர்களே மற்றும் WBS பள்ளி நிர்வாகிகளே, அகாடமி நிர்வாகிகளே, காமராஜ் நிர்வாகிகளே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியின் முதல்வர்களே, உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அச்சமாற்றிய அண்ணல் ஊக்குவா சவுந்தரபாண்டியன் 133வது பிறந்தநாள் விழாவும் மற்றும் பரிசளிப்பு விழாவும் நம் பள்ளியின் 32வது ஆண்டு விழாவும் 30 விழாவாக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கு வரவேற்புரை நல்கிய நம் பள்ளியின் தாளர் திரு எஸ் முத்துமாரியம்மன் அவர்கள், முன்னிலை வைக்கின்ற சங்கத்தின் தலைவர் டி ஏ பிரபாகரன் அவர்கள், WBS பள்ளியின் தலைவர் SP பாலசுப்ரமணியன் அவர்கள், பாரத காமராஜ் அகாடமி தலைவர் EM சக்தியர் அவர்கள், சிறப்பு விருந்தினரை விழா அறிமுகமாக செய்ய இருக்கின்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் லயன் டாக்டர் S.M. பாஸ்கர் அவர்கள், ஆண்டறிக்கை வாசிக்க வருகின்ற நம் பள்ளியின் பொருளாளர் திரு சரவணன் அவர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்க வருகின்ற திரு ஜே லிவிங்ஸ்டன் அவர்கள் மற்றும் வருகை தரவுள்ள SSM பாத்திரக்கடை சுதந்திரசீலன் அவர்கள், துணைக்க மாமன்ற உறுப்பினர் லதாவாசு அவர்கள் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜே வாசு அவர்கள் மற்றும் தொழிலதிபர் ஜெகதீஷ் சவுந்தரமுருகன் அவர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆலோசகர்களே, நிர்வாக பெருமக்களே, சேர்க்கை உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, நம் பள்ளியின் முதல்வர்களே, WBS பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, ஆர்வப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், சேர்ப்பு கண்டவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் பெற்றோருக்கும் என் முதற்கன் வணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த விழா மாணவ செல்வங்கள் எல்லோரும் சீர சிறப்பும் அமைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஐம்புறம் நாடார் உரைமுறை சங்கத்திற்கு பாத்தியமான காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் 30 விழாவாக அச்சம் அகற்றிய அண்ணல் ஊக்குவா சவுந்தரபாண்டியன் அவர்களின் 133வது பிறந்தநாள் விழாவும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் 32வது ஆண்டு விழாவும் ஆக 30 விழாவாக நடைபெறும் இந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரையாற்றிய பள்ளியின் தாளர் திரு எஸ் முத்துமாரியப்பன் அவர்களே, இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் கமிட்டி தலைவர் மா மணிவண்ணன் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கும் அயன்புரம் நாடார் உரைமுறை சங்கத்தின் தலைவர் டி ஏ பிரபாகரன் அவர்களே, அரசு உதவி பெறும் பள்ளியான ஊக்குவா சவுந்தரபாண்டியன் ஆரம்ப மேல்நிலைப் பள்ளியின் கமிட்டி தலைவர் திரு SP பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் பாரத ரத்னா காமராஜ் அகாடமியின் தலைவர் DM சக்திவேல் அவர்களே மற்றும் இந்த விழா பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க வருகை பெற்றிருக்கும் பள்ளியின் பொருளாளர் PS சரவணன் அவர்களே, சங்கத்தின் ஆலோசகர்களே, சங்க பொருளாளர்களே, WBS பள்ளி நிர்வாகிகளே, காமராஜ் பள்ளி நிர்வாகிகளே, பாரத ரத்னா காமராஜ் அகாடமி நிர்வாகிகளே மற்றும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியின் முதல்வர் கார்த்திக் பிள்ளை அவர்களே,
மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரைப்படத்தில் கதாநாயகராக கொடிகட்டி பறந்து கிட்டத்தட்ட பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தில் அறிமுகமான இவர் பல படங்களில் கதாநாயகனாக நடித்ததுடன் பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி சாதனை படத்தில் அவரை அறிமுகப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அயன்புரம் நாடார் உறவுமுறை சங்கத்திற்கு பாத்தியமான காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அச்சமகற்றிய அண்ணல் மற்றும் முப்பது விழாமல் நடைபெறும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள விழாவின் சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் உயர்திரு ஜே லிவிங்ஸ்டன் அவர்களை உங்கள் அவையோருக்கு அறிமுகம் செய்வதை அயன்புரம் நாடார் உறவுமுறை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எஸ்.எம். பாஸ்கர் ஆகிய நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளமை பருவம். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் 1958ஆம் ஆண்டு 28ஆம் தேதி சாமுவேல் ஜோன்ஸ் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தார். இவர் தனது கல்வியை முடித்த லிவிங்ஸ்டன் அவர்கள் 1988ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். சினிமா ஆர்வம். தமிழக திரைப்படத்துறையில் நடிகர், திரைப்பட எழுத்தாளர், குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர். 1997இல் ஜெசிந்தா என்பவரை திருமணம் முடித்து அருமையான 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து சமுதாயத்தில் பேரோடும் புகழோடும் வாழ்ந்து வருபவர். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக அறிமுகமாகியவர் அவருடைய திறமையினால் படிப்படியாக கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மொழி படங்களிலும் நடித்துள்ளார். பூந்தோட்ட காவல்காரன், விரலுக்கே தவிக்கம், சுந்தர புருஷன் உள்ளிட்ட பிரபலமான திரைப்படங்களில் தனது அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியவர். 180க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் இன்னும் புதிய படங்களில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். கன்னிராசி, கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பல படங்களுக்கு திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார். 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்கள் முதல் தற்கால புதிய படங்கள் வரையிலும் தனது கலைப்பணியை அயராமல் செய்து வருபவர். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் இவரது படங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டது. மேலும் மூத்த மகள் ஜோதிதா பிரபல சின்னத்திரை நடிகையாக இருந்து தந்தையின் கலைப்பணியை தலைமுறை தாண்டி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு சிறந்த பாடகியும் ஆவார். திறமையான நடிப்பிலும் மக்களின் உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. விருதுகள். இவரது திறமையான நடிப்புக்காக கலைமாமணி விருது, தமிழக அரசின் திரைப்பட விருது உள்ளிட்ட பல அங்கீகாரங்களை பெற்றுள்ளார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைப்பட உலகில் தனது அருமையான நடிப்பினால் மக்களின் உள்ளங்களில் இடம் பிடித்துள்ளார். இன்னும் நிறைய செய்திகள் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் காலம் கருதி இத்தகைய சிறப்புகளும் பெருமைகளுக்கும் உரியவரான சிறப்பு விருந்தினர் உயர்திரு ஜே லிவிங்ஸ்டன் நமது பள்ளியின் முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்தது எண்ணி அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. சங்கத்திற்கு பாத்தியமான காமராஜர் மெட்ரிகுலேஷன் இளைஞர் பள்ளியில் அச்சம் அகற்றிய அண்ணன் பூப்புவா சவுந்தரபாண்டியனின் 133வது பிறந்தநாள் விழாவும் பரிசீலிப்பு விழா மற்றும் 32வது ஆண்டு விழாவுக்கு வரவேற்புரையாற்றிய நம் பள்ளியின் தலைவர் காவலர் அவர்களே, தலைமுறையாற்றிய பள்ளியின் தலைவர் அவர்களே, முன்னிலையாற்றியிருக்கும் B.A. பிரபாகர் சங்கத்தின் தலைவர் B.A. பிரபாகரன் அவர்களே, WPS பள்ளிக்கல்வி தலைவர் S.A. பாலசுப்ரமணியன் அவர்களே, பாரத் ரத்னா காமராஜ் அகாடமி தலைவர் என் சக்திவேல் அவர்களே, விழாவின் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த நம்ம சங்கத்தின் பொதுச்செயலாளர் லைன் டாக்டர் எஸ்.எம். பாஸ்கர் அவர்களே,
சிறப்பு விருந்தினர் ஐயா ஜே லிவிங்ஸ்டன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வரவிருக்கும் எஸ் சௌந்தரசீலன், நிறுவனர் டி செல்லுதுறை நாடாளுமன்றம் மற்றும் தொழிலதிபர் எஸ் ஜெகதி சௌந்தரமுருகன் அவர்களே, சங்கத்தின் ஆலோசகர் அவர்களே, நம்ம சங்கத்தால் நடத்தப்படும் WPS பள்ளி நிர்வாகிகளே, காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி துணைத் தலைவர் அவர்களே, பாரத் ரத்னா காமராஜ் அகாடமி நிர்வாகிகளே, சங்க உறுப்பினர்களே மற்றும் நமது பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஊப்புவா சவுந்தரபாண்டியன் ஆரம்ப மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அவர்களே, மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கை 2025-26க்கான ஆண்டறிக்கை தகவல் முன் சமர்ப்பித்து பெருமிதம் அடைகிறேன். ஐம்பரம் நாடாளுமன்ற சங்கத்திற்கு பாத்தியமான காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி 32வது ஆண்டு விழா ஆண்டறிக்கையை காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பொருளாளராக நான் தகவல் முன் சமர்ப்பித்து பெருமை அடைகிறேன். நமது சங்கம் 1950ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 1958ஆம் ஆண்டு சமூக பணிகளோடு அச்சம் அகற்றிய அஞ்சாண்டு திரு ஊப்புவா சவுந்தரபாண்டியன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு 1979ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு பின்பு 1994ஆம் ஆண்டு ஐம்பரம் பகுதி மக்களின் ஆங்கில மொழி வாயிலாக சிறந்த கல்வி பெற நமது காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி துவங்கப்பட்டது. பின் 2010ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பள்ளியின் உள்கட்டமைப்பு கட்டமைப்பு மற்றும் வசதிகள், பள்ளி கட்டிடம் நவீனப்படுத்தப்பட்ட வகுப்புகள், குழந்தைகள் விளக்குகள், மின்விசிறிகள் போன்றவற்றுடன் பள்ளி நிர்வாகம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 105 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர் கல்வித்தரம் மேம்பட சிறந்த ஸ்மார்ட் டிவி மூலம் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் PKG முதல் 2ஆம் வகுப்பு வரை குறைந்த கட்டணத்தில் நிறுத்த வசதியுடன் சென்ட்ரலைஸ்டு ஏசி பொருத்தப்பட்டு காண்போரும் மழலையோர் மகிழ மன்றம், கண்பாங்கள், ஓவியங்கள், சுவரைகளும் வரையப்பட்டுள்ளன. பள்ளியில் மின்தடையின்றி செயல்பட 68.5 kV ஜெனரேட்டர் சங்க நிர்வாகிகள் நிறுவப்பட்டன. மாணாக்கர் நலன் கருதி சுத்திகரிக்கப்பட்ட RO பிளான் குடிநீர் வசதி உள்ளது. அறிவியல் துறை வாரியாக இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிப்பொறியியல் என பலதரப்பட்ட ஆய்வுக்கூடங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. 2013ஆம் ஆண்டு ஐம்பரம் வட்டாரத்தில் மிகச்சிறந்த பேட்மிண்டன் கோர்ட் அமைக்கப்பட்டு பயன்படுத்தி வருவது பெருமைக்குரியதாகும். மாணவர்களின் சேர்க்கை உயர்வும் நமது பள்ளியில் ஆண்டுதோறும் விஜயதசமி நாளில் மழலையர் மற்றும் LKG மாணவர்களை நெல்லில் தமிழ் மொழியின் முதலெழுத்து ஆ என்று எழுத வைத்து மாணவர் சேர்க்கை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இங்கு PKG முதல் 12ஆம் வகுப்பு வரை 52 வகுப்புரைகள் தாராளமயமாக்கப்பட்டு 25 ஆசிரியர்களுடன் 6 அலுவலக பணியாளர்கள் 22 இயந்திர பணியாளர்கள் நிர்வகிக்கப்பட்டுள்ளனர். நுண்கலை பிரிவில் ஓவியக்கலை, கைவினைப் பொருள் செய்தல், பாடல், நடனம், யோகா, அபாகஸ் ஆகியவை தரப்பட்டு வருகின்றன. ஆசிரியர்களின் மாணாக்கரின் சாதனைகள் கடந்த கல்வியாண்டில் நடந்த அரசு பொதுத் தேர்விலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று மாணவர்களுக்கு மேம்பட்ட மதிப்பெண்ணை பெற்று பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்ப்பதை நினைவுபடுத்தியிருக்கிறேன். 10ஆம் வகுப்பு என் மோனிகா முதலிடம் 500க்கு 498, P மனோஜ் 2ஆம் இடம் 500க்கு 487, பரீத் 3ஆம் இடம் 500க்கு 481. 11ஆம் வகுப்பு எஸ் பிரவீனா முதலிடம் 600க்கு 565, எம் பவதாரணி 2ஆம் இடம் 600க்கு 547, எஸ் ஸ்ரீநிதி 3ஆம் இடம் 600க்கு 543. 12ஆம் வகுப்பு ஏ சங்கர் முதலிடம் 600க்கு 575, எஸ் காவ்யா 2ஆம் இடம் 600க்கு 569, கே ஜெயஸ்ரீ 3ஆம் இடம் 600க்கு 567. நிகழ்வுகள் இந்த கல்வியாண்டு 2025-26 முதல் தேசிய மாணவர் படை துவங்குவதற்கான ஆவணை நமது பள்ளிக்கு வழங்கப்பட்டது. 8/7/2025 அன்று நமது சங்கத்தின் 75 ஆண்டு விழா முன்னிட்டு ட்ரிபிள் மருத்துவமனையின் மூலம் நமது பள்ளியின் ஆசிரியர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. 11/7/2025 அன்று நமது காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 32ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சென்னை ICF விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக கேசவன் ஐசிஎஃப் காவல் ஆய்வாளர் உயர்திரு எஸ் தன்ராஜ் எம்எஸ்சிபிஎட் அவர்களும் கைந்து பயிற்சியாளர் உயர்திரு எம் சக்திவேல் ஐசிஎஃப் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். 15/7/2025 அன்று கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. இதில் நமது பள்ளியின் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். 15/8/2025 அன்று நமது பள்ளியில் இந்திய திருநாட்டில் 79வது சுதந்திர விழா கொண்டாடப்பட்டது. நமது காமராஜர் பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் உயர்திரு மதிவாணன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். WPS பள்ளி வளாகத்தில் காமராஜர் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் முதல்வர் ஆகியோர் மரக்கன்று நடப்பட்டது. கண் மருத்துவ முகாம் 2/9/2025 சங்கத்தின் துணைத் தலைவர் லைன் RSS வினோத் DR அவர்கள் காமராஜர் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட ஏற்பாடு செய்தார். இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10 இதர பணியாளர்களுக்கு மூக்கு கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது. ஆசிரியர் தின விழா 3/9/2025 அன்று காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியர் தின விழா காமராஜ் உள்ளரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4/11/2025 அன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிட்டி மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் போட்டியில் நமது பள்ளியில் வாத்திய குழு மாணவர்கள் பங்கேற்பட்டு 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. 6/11/2025 அன்று பிரம்மகுமாரி அறக்கட்டளை மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பொதுத் தேர்வில் எதிர்கொள்வதற்காக அறிவுரைகள் வழங்கினார். இதில் அலைபேசியால் விளையும் தீமைகள் பற்றி யோகா மூலம் மாணவர்கள் தெரிவிக்கப்பட்டது. 7/11/2025 அன்று தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் இந்தியர் கல்லூரியில் 2021ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பாரத சாரணியர் இயக்கத்தில் ஆஜபுஷ்கர் விருதுக்கான சான்றிதழ்கள் நமது பள்ளியில் மொத்தம் 56 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடமிருந்து நமது பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் எஸ் சோமநாத் சான்றிதழ் பெற்றது பெருமைக்குரியது. 11/11/2025 WPS பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி கலையரங்கத்தில் திரு ராஜேஷ் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்வதற்கு மேஜிக் மூலம் அறிவுரைகள் வழங்கினார். பள்ளிகளுக்கிடையான போட்டிகள் சதுரங்கம் 25/7/2025 அன்று பணதூக்கு ரயில்வே காலையில் மேல்நிலைப் பள்ளி நடத்தும் 50 குழுவட்டாளர்களான சதுரங்க போட்டிகள் WPS பள்ளி நடைபெற்றன. இதில் நமது காமராஜ் பள்ளியில் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 14 மாணவர்கள் பங்கேற்றனர். 29/7/2025 அன்று வில்லிவாக்கம் சிங்காரம்பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் சதுரங்க போட்டிகள் அண்டர் 17 பிரிவில் நமது காமராஜ் பள்ளியில் 10ஆம் வகுப்பை சேர்ந்த டி யஷ்வந்த் முதலிடம் பெற்றார். 7/8/2025 நடைபெற்ற சதுரங்க மண்டல போட்டிகளில் 10ஆம் வகுப்பை சேர்ந்த டி வாஷிகா மற்றும் 12ஆம் வகுப்பை சேர்ந்த டி கீர்த்தன் ஆகியோர் இருவரும் வட்டார அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிக்கு முன்னேறி நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சிலம்பம் 31/8/2025 அன்று சுவாமி விவேகானந்த சிலம்பக்கூடம் ட்ரஸ்ட் சார்பில் 2வது தேசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகள் மீனாம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் நமது பள்ளியின் முதல் வகுப்பை சார்ந்த ஸ்ரீ ரன்சிக் ஒற்றை பங்கு பிரிவில் 3ஆம் இடம் பெற்றார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. 6/9/2025 அன்று பண்டதூப்பு ரயில்வே காலனி மேல்நிலைப் பள்ளியின் மண்டல அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் நமது பள்ளியின் 9ஆம் வகுப்பை சேர்ந்த தன்ஷிகா பம்பு சண்டை பிரிவில் 2ஆம் இடம் பெற்றார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கராத்தே 7/9/2025 டாஸ்கோட் ஷைன் ஷிட்டோ ரயு கராத்தே டூர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நடைபெற்ற MG27 தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் அண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா இன்விடேஷன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் ICF பழனிசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் நமது பள்ளியின் 4ஆம் வகுப்பை சேர்ந்த முகமது யூசப் இண்டா கட்டாப் பிரிவில் 2ஆம் இடமும் இண்டா குமிட்டோ பிரிவில் 3ஆம் இடம் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. 8/7/2025 அன்று வில்லிவாக்கம் சிங்காரம்பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் இன்டர் ஸ்கூல் கேரம் போட்டிகள் நடைபெற்றது. இதில் நமது பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவன் எஸ் மோனிஷ் பங்கேற்று 2ஆம் இடம் பெற்று கோப்பை மற்றும் சான்றிதழை பெற்றார். மேலும் 8ஆம் வகுப்பு மாணவன் V விக்னேஷ் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவன் R அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு பங்கேற்று சான்றிதழ் பெற்றனர். குத்துச்சண்டை 23/7/2025 அன்று YMCA கல்லூரியில் புக் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் 8ஆம் வகுப்பு மாணவன் M பிரேம்குமார், 10ஆம் வகுப்பு மாணவி K பிரித்திகா மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவன் M ஹரிஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கப் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர்.
வட்டு எறிதல் 8/8/2025 பனம்பூர் ரயில்வே காலனியில் மேல்நிலைப்பள்ளி நடைபெற்ற மண்டல போட்டிகள் குடியேறுதல் 12ஆம் வகுப்பு டிஎஸ்கே ஜெனன் முதலிடம் பெற்று வட்டு எறிதல் போட்டியில் 12ஆம் வகுப்பு எஸ் காயத்ரி 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கொக்கோ போட்டி அண்ட் கபடி போட்டிகள் 25/7/2025 சரிதா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற கொக்கோ போட்டியில் நமது பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளன 13 மாணவர்கள் மற்றும் 13 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 5/8/2025 கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் நடைபெற்ற மண்டல போட்டிகளில் கொக்கோ போட்டியில் ஆண்கள் பிரிவில் அண்டர் 14 மற்றும் அண்டர் 17 முதலிடமும் அண்டர் 19 இரண்டாம் இடமும் மற்றும் கபடியில் அண்டர் 14 இரண்டாம் இடம் பெற்றனர். 6/8/2025 கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் நடைபெற்ற மண்டல போட்டிகள் இதில் கொக்கோ போட்டியில் பெண் பிரிவில் அண்டர் 14 மற்றும் அண்டர் 17 முதலிடமும் அண்டர் 19 இரண்டாம் இடமும் அண்டர் 14 இரண்டாம் இடம் பெற்றனர். பலதரப்பட்ட போட்டிகள் ஓவிய போட்டி 30/7/2025 அன்று பெரம்பூர் விவேகானந்தர் வித்யாலய பள்ளியின் சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஓவியம் வண்ணம் தீட்டுதல் மற்றும் மார்வட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஓவிய போட்டியில் 5 மாணவ மாணவிகளுக்கும் வண்ணம் தீட்டுதலில் 10 மாணவ மாணவிகளுக்கும் மார்வட போட்டியில் 5 மாணவ மாணவிகள் சிறப்பிடப்பட்டனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. காமராஜர் பள்ளியின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆக்டிவ் பிரைஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக மாநில அளவில் ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி போட்டிகள் நடைபெற்றது. இதில் கேஜி வகுப்புகளை சேர்ந்த பல குழந்தைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்கள் கேடயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மற்றும் பெஸ்ட் எஜுகேஷன் டெவலப்பர் விருது பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆர் கார்த்திபிள்ளை அவர்களுக்கும் பெஸ்ட் எஜுகேஷன் மோட்டிவேட்டர் விருது ஆசிரியர்களுக்கு கேடயமாக வழங்கப்பட்டது. 8/12/2025 அன்று வில்லியாக்கம் எஸ்கேடிடி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் போட்டிகளில் நமது காமராஜ் பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் முதல் வகுப்பை சேர்ந்த எஸ் தன்யஸ்ரீ வண்ணம் திட்டத்தில் முதலிடம் பெற்றார். வெற்றி பெற்ற மாணவிக்கும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 54ஆம் சங்கத்தின் 75வது பவள விழாவை முன்னிட்டு நம் பள்ளியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்கள்: ஏ மாதவன் 7th A 6 முதல் 7 முதலிடம், டி தேவானந்தன் 12A 9 முதல் 12 இரண்டாம் இடம். நடனப் போட்டி 25/1/2025 ONC காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நடனப் போட்டிகள் 2025 லண்டன் கல்லறையில் நடைபெற்றது. இதில் நமது பள்ளியின் 6 முதல் 9 வகுப்பு வரையிலான 10 மாணவிகள் பங்கேற்று 2ஆம் பரிசினை பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் கோப்பைகள் மற்றும் பரிசாக வழங்கப்பட்டன. 31/1/2025 SCA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி திருவேற்காட்டில் நடைபெற்ற குழு நடனப் போட்டியில் நமது பள்ளியை சேர்ந்த 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள 8 மாணவிகள் பங்கேற்று முதலிடம் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் ரொக்கத் தொகையை பரிசாக வழங்கப்பட்டது. 22/11/2025 அன்று யூனிவர்ஸ் புக் ஆஃப் வேஸ்ட் ரெக்கார்ட் தனிநபர் பிரிவில் 11ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் லோஷன் பா மற்றும் 5ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் டிவிஎஸ்டி கலந்து கொண்டு சான்றிதழ்களும் பழக்கங்களும் பெற்றனர். 6/12/2025 அன்று ஆர்ட் டு டான்ஸ் ஸ்டுடியோ மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சவுத் இந்தியா லெவல் ஃப்ரீ ஸ்டைல் பீஸ் ஆஃப் போட்டர் நடனப் போட்டிகள் 2025 ஐயப்பாக்கம் ஸ்ரீ வள்ளி பேலஸில் நடைபெற்றது. இதில் நம் பள்ளியின் 2 முதல் 9 வகுப்பு வரையான 14 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஜூனியர் பிரிவில் 2ஆம் இடமும் சீனியர் பிரிவில் 3ஆம் இடமும் பெற்றனர். சோலோ பிரிவில் 2 மாணவர்கள் 3ஆம் இடமும் 1 மாணவர் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு சுத்தத்தை சேர்த்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டன. ஐம்பரம் நாடார் ஒன்று சங்கத்திற்கு 75வது பவள விழாவை முன்னிட்டு நம் பள்ளியின் நடனப் போட்டியில் நடத்தப்பட்டது. இதில் 6 முதல் 12 வகுப்பு வரையான மாணவர்கள் பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் பரிசினை நமது பள்ளி மாணவர்களை பெற்றுள்ள என்பது பெருமைக்குரியது. பாட்டுப் போட்டி 6/12/2025 அன்று அயனாவல் கல்வி ரங்கநாதன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் பாட்டுப் போட்டியில் நமது காமராஜ் பள்ளியின் 6ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் தனுஸ்ரீ மற்றும் 3ஆம் வகுப்பை சேர்ந்த வி சத்யா மற்றும் 4ஆம் வகுப்பை சேர்ந்த கே சாய் பிரியா அண்ட் ஏ முத்து ரக்ஷனா ஆகியோர் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பேச்சு போட்டி 7/7/2025 அன்று காமராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு நாடார் மகாஜன சங்கம் சார்பில் கல்வி திருவிழா போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஊப்புவா சவுந்தரபாண்டியன் பள்ளியில் நடைபெற்றன. இதில் நமது காமராஜ் பள்ளியின் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 12 மாணவர்கள் பங்கேற்றனர். 23/8/2025 அம்பத்தூரில் உள்ள சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வீரமங்கை வேதுநாச்சார் நினைவு பரிசு தமிழ் பேச்சு போட்டியில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஜி ரெஜினாவும் ஆங்கில பேச்சு போட்டியில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஐ கனிஷ்காவும்
நிறைவு சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டன. கையெழுத்து போட்டி. மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் 3ஆம் ஜெனரேஷன் சார்பாக நமது காமராஜ் பள்ளியில் ஜூலை மாதம் நடைபெற்ற ஓவியம் மற்றும் கையெழுத்து போட்டியில் நமது பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் சிறப்பிடப்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் பரிசாக வழங்கப்பட்டன. மாறுவேட போட்டி. ஐந்திர நாடாளுமன்ற சங்கத்தில் 75வது பவள விழாவை முன்னிட்டு நமது பள்ளி மாறுவேட போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வீரர்கள் கே போஷிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ யூகேஜி அண்ட் 1 முதலிடம், எஸ் வருண் ஆசிஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ யூகேஜி அண்ட் 1 2ஆம் இடம். மண்டல விளையாட்டுப் போட்டிகள். 25/7/2025 அன்று பூதமல்லியில் உள்ள சரிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் கல்லூரியில் பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் நமது காமராஜ் பள்ளியின் மாணவர்கள் அனைத்து பிரிவுகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர். நீளம் தாண்டுதல் 11ஆம் வகுப்பு ஆர் கிஷோர் 3ஆம் இடமும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 11ஆம் வகுப்பு வி விமால் குமார் மற்றும் டி ரூபா ஏஞ்சல் எஸ் விஷாலி 11ஆம் வகுப்பு 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்றனர். 4x100 தொடர் போராட்டம் அண்டர் 17 11ஆம் வகுப்பு மாணவிகள் டி ரூபா ஏஞ்சல் எஸ் மகாலட்சுமி எஸ் ஜனனி எஸ் சாகனா ஸ்ரீ 2ஆம் இடமும், அண்டர் 19 பெண்கள் 11 டி வர்ஷவர்தினி எஸ் விஷாலி 10th கே நேஹா எஸ் ஜே லத்திகா ஸ்ரீ 2ஆம் இடம் பெற்றனர். 30/7/2025 அன்று நடைபெற்ற மண்டல போட்டிகள் 2025-26 வெளிப்பட்டு போட்டிகள் WPS பள்ளி நடைபெற்றது. இதில் அண்டர் 17 அண்டர் 19 ஆண்கள் பிரிவில் நமது காமராஜ் பள்ளியின் மாணவர்கள் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். பணந்தோப்பு ரயில்வே காலையில் மேல்நிலைப் பள்ளி நடத்தும் 5ஆம் குறுவட்ட அளவிலான மண்டல போட்டிகள் நமது காமராஜ் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். 4/8/2025 அன்று காமராஜ் பள்ளியில் நடைபெற்ற இறகு பந்து போட்டியில் பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அண்டர் 14 சிங்கிள்ஸ் எஸ் தன்யஸ்ரீ 8th முதலிடம், அண்டர் 14 டபுள்ஸ் எஸ் தன்ஸ்ரீ அண்ட் சிவாக்னி 7th B and 8th B முதலிடம், அண்டர் 17 சிங்கிள்ஸ் எம் அபினா வர்ஷினி 11A 2ஆம் இடம், அண்டர் 17 டபுள்ஸ் எம் அபிநயா வர்ஷினி அண்ட் எப்சிபா லிட்டா 11A and 9A முதலிடம், அண்டர் 19 சிங்கிள்ஸ் ஜி ஸ்னேகா 12A முதலிடம், அண்டர் 19 டபுள்ஸ் நேஹா அண்ட் பி சரிகா 12A and 12A முதலிடம். 11/8/2025 அன்று ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற மண்டல தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வீரர்கள் அண்டர் 19 ஆண்கள் 100 மீட்டர் பி சஞ்சய் 10th முதலிடம், 200 மீட்டர் பி மணிகண்டன் 11th 2ஆம் இடம், 400 மீட்டர் பி மணிகண்டன் 11th 2ஆம் இடம், 4x100 மீட்டர் தொடரோட்டம் பி மணிகண்டன் ஆர் கிஷோர் பி சஞ்சய் டி ஷஃபிகா 11th and 10th முதலிடம், 4x400 மீட்டர் தொடரோட்டம் பி மணிகண்டன் பி கிஷோர் பி அமித் கான் என் ஜஸ்வீத் 11A 11 and 10 2ஆம் இடம், அண்டர் 17 பெண்கள் 100 மீட்டர் ஷஹானா ஸ்ரீ 10th 2ஆம் இடம், மும்புரை தாண்டுதல் ஷஹானா ஸ்ரீ 10th 2ஆம் இடம், 200 மீட்டர் எஸ் ஜனனி 11 2ஆம் இடம், 400 மீட்டர் எஸ் ஜனனி 11 2ஆம் இடம், உயரம் தாண்டுதல் எஸ் ஜனனி 11 முதலிடம், நீளம் தாண்டுதல் எஸ் மகாலட்சுமி 11 2ஆம் இடம், 4x100 தொடரோட்டம் டி ரூபா ஏஞ்சல் பி ஷஹானா ஸ்ரீ எஸ் ஜனனி எஸ் மகாலட்சுமி 11 முதலிடம், 4x400 தொடரோட்டம் டி ரூபா ஏஞ்சல் எஸ் ஜனனி எஸ் விஷாலி எஸ் லத்திகா 11 and 10 முதலிடம், 1500 into 3000 meters ரூபா ஏஞ்சல் 11 முதலிடம், மும்பை தாண்டல் கே ஸ்னேகா 10th முதலிடம் 3ஆம் இடம், அண்டர் 19 ஆண்கள் குண்டேரியில் TSK ஜெகன் 12 முதலிடம், உயரம் தாண்டல் TSK ஜெகன் 12 3ஆம் இடம், 3000 meters இ சபரி கணேஷ் 12 2ஆம் இடம், அண்டர் 19 பெண்கள் மும்பை தாண்டல் ஐஸ்வர்யா லட்சுமி 12 முதலிடம், வட்டியில் எஸ் காயத்ரி 12 3ஆம் இடம், 4x100 மீட்டர் தொடரோட்டம் தாரிகா சிவஸ்ரீ ஹரிணி ரிஷிகா பவித்ரா ரோஹிணி 12 and 11 முதலிடம், 4x400 தொடரோட்டம் தாரிகா சிவஸ்ரீ ஹரிணி ஐஸ்வர்யா லட்சுமி பவித்ரா ரோஹிணி 12 and 11 முதலிடம். விருதுகள் 6/12/2025 அன்று அம்பத்தூர் புதூரில் ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற விழாவில் பள்ளி முதல்வர் டி டாக்டர் ஆர் கார்த்திக் பிள்ளை அவர்கள் சிறந்த முதல்வருக்கான விருது வழங்கப்பட்டது.
5/8/2025 அன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்மால் ஸ்டோன் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நமது காமராஜ் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் முதற்கல்வி ஆசிரியர் கே ஜனா அவர்களுக்கும் சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது. 5/8/2025 அன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பாக நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நமது காமராஜ் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் ஆசிரியர் செம்மல் விருது வழங்கப்பட்டது. 7/9/2025 அன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னாட்டு அறிமுக சங்கம் 32416 சார்பில் செயின்ட் தாமஸ் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நமது காமராஜ் பள்ளியின் ஆசிரியர் திருமதி டி ரெபேக்கா ஜோதி அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டது. 18/9/2025 அன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பல்லாவரம் வேல்ஸ் டெக்னாலஜி நிறுவனம் சார்பாக நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நமது காமராஜ் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திருமதி வினோடிபா அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. 21/9/2025 அன்று டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அரிமா சங்கம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் சார்பில் ஹோட்டல் சாய்பாபாவில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நமது காமராஜ் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திருமதி டி ரெபேக்கா ஜோதி அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. JCI ஈரோடு எக்ஸல் பதிப்பகம் மற்றும் ஈரோடு வேளாளர் இன்ஜினியரிங் சார்பாக 2025ஆம் ஆண்டு சிறந்த ஆசிரியருக்கான விருது நமது பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திருமதி பி ஷியாமலாதேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 18/11/2025 அன்று NGO சார்பாக சிவகா இன்கடா கல்லூரி நடைபெற்ற தி ஹிடன் ஸ்டார்ஸ் கலந்துரையாடலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தனிப்பட்ட ஆலோசகர் டாக்டர் டி பொன்ராஜ் அவர்கள் நமது காமராஜ் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திரு ஆர் விக்னேஷ்குமார் அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார். மற்றும் அங்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதுகலை ஆசிரியர்கள் திருமதி மேரி சிம்பியா, திருமதி ரெபேக்கா ஜோதி மற்றும் நடன ஆசிரியர் திரு வசந்தகுமார் அவர்களுக்கு விருதுகளும் கிடையாது வழங்கப்பட்டன. கண்காட்சி 7/8/2025 அன்று பெரம்பூரில் உள்ள செவிலியர் திரு டி தாமஸ் எலிசபெத் கல்லூரியில் நடைபெற்ற உணவு கண்காட்சியில் நமது காமராஜ் பள்ளியின் உணவு மேலாண்மை துறையை சேர்ந்த மாணவிகள் தங்களது படைப்புகளை கண்காட்சியில் பார்வையிட்டு வைத்தனர். கல்வி சுற்றுலா 25/7/2025 அன்று நமது பள்ளியில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பை சேர்ந்த 149 மாணவிகள் குயின்ஸ்லாந்து சுற்றுலா சென்றனர். 8/8/2025 அன்று நமது பள்ளியில் 1, 2, 3ஆம் வகுப்பை சேர்ந்த 231 மாணவர்கள் குயின்ஸ்லாந்து சுற்றுலா சென்று மகிழ்ந்தனர். 13/9/2025 அன்று நமது காமராஜ் பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையான 234 மாணவர்கள் BGP ஸ்னோவேர்ல்ட் மற்றும் மரைன் கிங்டம்க்கு சுற்றுலா சென்றனர். சங்கத்தால் இயங்கும் பாரத்னா காமராஜ் அகாடமி டேலி, ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் ஆகிய வகுப்புகள் நமது பள்ளியின் சார்பில் நடைபெற்று வருகின்றன. பள்ளியின் சிறப்புடன் இயங்கி துணை புரிந்து வரும் கட்டிட அறைகளுக்கான நன்கொடை கொடுத்துடைய 19 கொடைகள் வல்லப்பெருமளுக்கும் சங்கம் மற்றும் பள்ளி நிர்வாகம் இதே கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த விழாவில் பள்ளியினை நடத்தி செல்ல உறுதுணையாக இருக்கும் மகேந்திரம் நாடார் உடம்பு சங்க ஆலோசகர்கள், சங்க நிர்வாகிகள், காமராஜ் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகிகள், WP சவுந்தரபாண்டியன் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகிகள், பாரத்னா காமராஜ் அகாடமி நிர்வாகிகள், பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கும் நிர்வாகம் தனது பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டு குழந்தைகள் வாழ்விலும் கல்வியிலும் சிறந்து விளங்க பெற்றோர்களின் ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குமாறு இந்த நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. வாழ்க மகேந்திரம் நாடார் சங்கம், வளர்க அதன் கல்விப்படி. சங்கம் செய்யாததை நமது சங்கம் செய்யும் என்பதை பெருமை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு அன்பு. நான் நிறைய ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கேன். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்க நிர்வாகிகள் அவங்க கொடுத்த மரியாதை, அன்பு, இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி அவ்வளோ பழக்கம் இல்லை, தப்பாக பேச மன்னிச்சிங்க. இரும்பு அடிக்கிறதுல ஈக்கினா வேலை சொல்லுவாங்க, பழக்கம் இல்லை. அப்போ நான் படிக்கவே இல்லை. என்ன விட்டு போய் மேலே ஏற்றி விட்டு பசங்களுக்கிட்ட ஏதாவது உரையாடுறீங்களா, நான் என்ன பேச முடியும், எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஆக்சுவலாக SSSல ஃபெயில். அது அப்புறம் எங்கேயோ பாஸ் பண்ணி நம்ம தேடி நடிப்பு கல்லூரியில் போய் அதாவது உதவாக்காரங்களை சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் மாடு மேய்க்கிறாட லாய்க்கு.
அதை நான் சொல்லுவேன், படிக்காதவர்கள நடிக்கிறது எல்லாம் இருக்கணும், நடிக்கிறதுக்கு அறிவே தேவையில்லை. உண்மையாக சொல்றேன், நடிக்கிறதுக்கு அறிவே தேவையில்லை. முட்டா பசங்க தான் நடிப்பாங்க. உண்மையாக நான் சொல்ல பிறந்ததுக்கு சொல்ல இதுதான் உண்மை. அதனால என்னை கொண்டு போய் நிற்க வச்சு மாணவ மாணவிகளுக்கு வந்து அறிவுரை சொல்லணும் அப்படின்னு போது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் எனக்கு வருது. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம பிறக்கிறோம், வாலிப வயசு வருது, காலேஜ் போகிறோம், உத்தியோகத்துக்கெல்லாம் போகிறோம். உங்களுக்கு தான் சொல்கிறேன், வேடிக்கை பார்க்காது, என்ன பார்க்குறது அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பசங்களை அவ்வளோதான் பார்க்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சு ஒரு உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்று ராத்திரியில் யோசிக்கும் போகும்போது நம்ம எந்த பருவத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட் லைஃப். உண்மையாக சொல்கிறேன், ஸ்கூல் லைஃப் மாதிரி ஒரு அற்புதமான லைஃப் எப்பயுமே அனுபவம் தேடி அது அந்த. ஆனால் நான் படிக்கும் போது அது எனக்கு தெரியல. அது அற்புதமான ஒரு அகேஷனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. காலம் கடந்து போச்சு. எல்கேஜி 12th ஸ்டாண்டர்ட் SSLC படிச்சேன். தெரியல எப்படா ஸ்கூல்ல விட்டு போவோன்ற மாதிரியே இருக்கும். ஆனால் காலம் கடந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு காலேஜ் லைஃப் அது வேற. ஏன்னா காலேஜ் லைஃப்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பழக்கத்துல மனசு விட்டுலாம் பேச முடியாது அவங்ககிட்டலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிச்சதுலேருந்து எந்த இப்போ 4-5 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்லுவாங்க கூட. ஏன்னா அவன் என் மனசா இருப்பான். அது போல நீங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்பவே ஏற்படுத்திக்கிட்டு சும்மா என்ன அட்வைஸ்மெண்ட் நினைக்காதீங்க, என் அனுபவத்தை நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சொல்றேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் இல்லாம கண்டினியூஸா தொடர்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பல விஷயங்களை. அதனால பள்ளிக்கூட பசங்கள் பண்ண அற்புதமான ஒரு ஸ்கூல் லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுங்க. அது கடைசி வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும். அது என் அனுபவத்தில். அதே போல படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், வாத்தியாருக்கு நான் வந்து நடிகர் ஆகிட்டேன், தெரியாமல் நடிகர் ஆகிட்டேன் நான் அதுவரை. அப்போ வந்து சார் சன் டிவியில் என்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போது எங்கே சார் இன்டர்வியூ, அப்போ வீட்டிலே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என் ஸ்கூலில் நான் போய் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசை எனக்கு. என் கிளாஸ் ரூமில் நான் உட்காரணும், நான் உட்காந்து அதே பெஞ்சில் உட்காந்து நான் இன்டர்வியூ கொடுப்பேன். வரிக்காத என் ஸ்கூலுக்கே என் ஸ்கூலுக்கே வந்து முதல் முறை இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது எனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால ஸ்கூல் லைஃப் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு லைஃப். அந்த லைஃப் ஒரு காலமும் நீங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே போல் உங்களுக்கு வழிநடத்துகிற டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் குரு, அவங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. என் டீச்சர் 2-3 டீச்சர்லாம் நான் அந்த இன்டர்வியூ நடக்கும்போது கூப்பிட்டேன். அவங்க ஒரு பேர் மேடம் சோமகுமாரி மேடம், ராபர்ட்னு ஒருத்தவங்க, அப்புறம் மொனகசர் வாதியார். அவர் என்னை அடிப்பார், படம் கையில் அடிப்பார். ஐயோ 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 அடிக்கவே இல்லையடா நான், அதுக்குள்ளே நல்லா நடிக்கிறடா நீ இருந்தார். அவரெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அவர் தான் சொன்னார், டேய் உன் முகத்தில் நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வருதுடா, அடிக்கிறதுக்குனாலே கத்துறீடா, அழுவுறீடா, நீ நடிக்கிறாடா நல்லா அப்படின்னு அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனே எனக்கு கொடுத்தது. ஸோ டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒருத்தருடையும் கடவுள் வந்து ஒரு திறமை கொடுத்துருக்காரு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் சொல்கிறேன் நான், எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒழிஞ்சிருக்கும். திறமை இல்லாத ஒரு மனிதனை கடவுள் படைச்சதே கிடையாது. ஆனால் அது என்ன திறமை அப்படின்றது நீங்கள் டீச்சர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், இவங்க தான் கண்டுபிடிச்சி அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் படித்தோம் உத்தியோகத்துக்கு போனோம்னு இல்லாத உங்களுக்குள்ள இருக்க திறமை. இப்போ எனக்கு வந்து படிப்பு வருது, நடிப்பு வருது, பாட வருது, எழுத்து வருதுன்னு சொன்னதே எங்கள் டீச்சர்ஸ் தான். எங்கள் பேரண்ட் கூட சொல்ல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். எங்கள் அம்மாவுக்கு 500 ரூபா கூட எனக்கு தெரியாது. டீச்சர்ஸ் தான் கண்டுபிடிச்சி என்ன சொன்னாங்க. அதே போல் உங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் குருவாக நினச்சி உங்ககிட்ட திறமை பார்த்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேச்சு போட்டி
யோகா எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸ்கூல் நிர்வாகிகள் என்னை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பேர் அவங்க ஸ்கூலுடைய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து, அதாவது மரத்தினுடைய மரம் ஒரு வளமையாக இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் வேறு தான். அந்த வேறு தான் அந்த நிர்வாகிகள். இவங்க இவ்வளோ ஒற்றுமையாக இருந்ததோடு தான் அந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஒரு ஸ்கூல் கட்டி 1950 ஆரம்பிச்சு 50 வருஷமாக நடந்தது சாதாரண விஷயமே கிடையாது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல போயிருப்பாங்க, எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே இல்லையா? இந்த வேர்கள் மண்ணுக்கு அடியில் இருப்பது தெரியாது, ஆனால் அது இல்லாமல் மரமே இல்லை. அதுபோல இந்த நிர்வாகிகள் இல்லாமல் பள்ளிக்கூடமே கிடையாது. இவருடைய உழைப்புக்கு என்னை பாராட்டுகிறேன். ஸ்கூல் லைஃப் ஒரு அற்புதமான ஒரு லைஃப். அந்த லைஃப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கிழமை என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் இது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாளும் எனக்கு என்ஜாய் பண்ணணும். 12 வருஷம் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பேச நீங்கள் கேட்கணும். வாழ்க்கையில் உங்கள்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த திறமையை நீங்கள் டீச்சர்ஸ் மூலியமாகவும் பேரண்ட்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சி அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வெறும் படிப்பு மட்டும் பத்தாது. இப்போலாம் பரந்த உலகமாக போயிடுச்சு. எல்லா டேலண்ட்டுகளுக்கும் இப்போ உலகம் அங்கீகரிக்குது. அதனால உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சேன். என் தகுதிக்கு மீறி நான் படிக்க வச்சேன் அவளை அந்த ஸ்கூலில். அந்த டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க, இவங்க நல்லா பியானோ வாசிக்க வருது தம்பி, நல்லா பியானோ வாசிக்கிறா, பெயிண்டிங் நல்லா பண்ணுறா இவ. எனக்கு தெரியவே தெரியாது அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அந்த டீச்சர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய பெயிண்டிங்லாம் காமிச்சாங்க, பாருங்க எப்படி வளர்ந்துருக்கா அவங்க பொண்ணுக்கு. ஒரு சின்ன எக்ஸிபிஷன் வச்சேன், அவ்வளோ ரெகக்னேஷன் அவளுக்கு கிடைச்சது. அதுக்கு காரணம் அந்த டீச்சர்ஸ் தான். அதுபோல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லையும் ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. ஸ்கூல் விட்டு உங்களுக்கு நிறைய வருஷம் இருக்குது, அதை முடிஞ்சு போன பிறகு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட நான் சொன்னதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தான் என்கிட்ட எந்த பிரச்சனையும் நான் மனம் விட்டு பேசுவேன். ஒரு 4 பேர் என்கிட்ட இருக்காங்க. அவங்களோட மனசு விட்டு என் ஃபேமிலி மேட்ரு, ஃபைனான்ஷியல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்ம பேரண்ட்கிட்ட ஒய்ஃப் கூட சொல்ல முடியாத விஷயத்த கூட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்கூல் மெட்ஸ் தான். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணோம். உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கூலில் விட்டு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி வெளியே போகிற பசங்களுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன வாழ்த்துக்கள். நீங்களும் மேலும் நிறைய படித்து பெரிய உத்தியோகத்தை நாட்டுக்கும் வீட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பெருமை தேடி கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த அற்புதமான விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிர்வாகிகளுக்கு என் மனப்பூர்வமான பாராட்டுகள். 50 வருஷம் சேவை என்று சாதாரண விஷயம் இல்லை. அவங்க மீண்டும் வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். என் படம் நான் நிறைய பள்ளிகளாக பார்த்துக்க மாட்டேங்க. உங்கள் ஜென்ரேஷனில் இல்லை. ஒரு புதுசாக ஒரு படம் ஆரம்பிச்சிருக்க. படம் பேர் நெட்டசோடு. அதை என் பொண்ணு தான் நினைக்கிறேன். அவளுக்கு சொன்னதை அவளுக்கு என் பொண்ணுக்கு நடிப்புலாம் நான் சொல்லி கொடுத்ததே இல்லை. சொல்லப்போனால் ஷூட்டிங் கூட நான் அழைச்சிட்டு போனதே இல்லை அவளை. ஆனால் அவளுக்குள்ள இந்த திறமை அவளே வளர்த்துக்கிட்டு இப்போ அறிவியல் ஒரு சீரியல் பண்ணான். இப்போ சினிமாவில் நினச்சிட்டு இருக்கா. சொல்லப்போனால் குழந்தை காசுலாம் கொடுப்பா, இதாங்க பண்ண சம்பாதிச்ச காசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த காசை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. என் பிள்ளை சம்பாதிச்சுட்டு அதே போல் நீங்களும் நிறைய சம்பாதிச்சு உங்கள் பேரண்ட்கிட்ட அந்த காசை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இல்லை, அந்த மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் உங்கள் பேரண்ட்டுக்கு. உங்களை நான் வாழ்த்துக்கின்றேன். நன்றி, வணக்கம்.